ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான, நம்ம உடலுக்கு தேவையான ரத்தத்தை முக்கியமாக அதிக அளவு நம்ம எந்த பொருட்கள் எடுத்தவரை இந்த பொருள் எடுத்துக்கும் போது நமக்கு அதிகமாக ரத்தத்தை உற்பத்தி பண்ணுற பீட்ரூட் பொரியல் தாங்க. பசங்களுக்கு பொதுவாகவே மசாலா வாசனையாக இருந்தால் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த சமயம் நம்ம இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் பசங்க விரும்பியும் அதை சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பீட்ரூட் இன்றைக்கி சீவாமல் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுங்க. எப்பயும் ஒரே போல் நம்ம சீவி செய்கிற ஒரு தடவை கட் பண்ணி செய்யும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறக்காமல் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிட்டு, அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான அடுத்தது வெங்காயம் தாங்க. நார்மல் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் தாங்க, ரொம்ப பொடியாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. கடலப்பருப்பு கலர் மாறாமல் இருக்கணும், அதே சமயம் வறுபட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை போல் நம்ம நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவு அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பதம் வர்ற அளவு இந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் நம்ம பீட்ரூட்டை பல வகையில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் பீட்ரூட்டு ஒரு சமயம் சாப்பிட்றாங்க, ஒரு சமயம் தேவையே இல்லைங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வாசனையாக அவங்களுக்கு பிடிச்ச டைப்பில் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் பீட்ரூட்டை இதை போல் கட் பண்ணி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன்னா இப்போ அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்க அதுலேயே நமக்கு அது வெந்துடும். கொஞ்சம் நமக்கு தண்ணி பொதுவாக விடும். நம்ம சீவி செய்யும் போது சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, கொஞ்சம் அப்படியே தண்ணி சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பசங்க விரும்பி அதை சாப்பிட மாட்டாங்க. இதை போல் ஒரு தடவை செய்யும்போது நமக்கு எப்படின்னா காய் நல்லா வெந்து உதிரியாக இருக்குமா, அதனால் நல்லாவும் இருக்கும் இது. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் போது எல்லா இடத்துலையும் காரம், நம்ம பச்சை மிளகாய் காரத்தை விட இதை மாதிரி பீட்ரூட் பொரியலில் குழம்பு மிளகாய் தூள் போட்டு செஞ்சு பாருங்கள். பசங்க அதை விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதில் நம்ம அடுத்து முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் இன்னொன்று இருக்குதுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு இப்போ காரமும் சேர்த்தாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ இது நம்ம பொடியாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சமயம் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் இது வேகும். நம்ம இதுவே சீவி துருவி செய்யும்போது நம்ம தேவையில்லை. இதை போல் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவு இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சோம்னா நிறைய நமக்கு அப்படியே மூடும் போதே நமக்கு நல்லா அப்படியே வெந்து வந்துடும். ஒரு சமயம் நம்ம எடுத்து கிளறி விட வேண்டியதான். அதுக்குள்ளே சின்னதாக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதில் பொதுவாக நிறைய விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே இருக்குது. பொதுவாக நமக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறவங்க முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருள் நம்ம பீட்ரூட் பொரியல். இப்போ பாருங்கள், 2 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம். இதை மாதிரி நம்ம இடிக்கிறது இல்லை அம்மியில் போட்டு நல்லா நெய்யை நசுக்கி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே மசாலான்னதும் ரொம்ப ஓவராக நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை மாதிரி ஒரு சின்ன நம்ம வீட்டில் இருக்கப்போ தான் சின்ன வெங்காயம் 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் நல்லா போட்டு நெய்யை இடிச்சுக்கோங்க. அது மாதிரி நெய்யை இடித்து எடுக்கும்போது நமக்கு நல்லா அதை இடிக்கும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ பீட்ரூட் நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 3/4 பதம் அளவு நமக்கு வெந்து வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது மேலேயே இதை அப்படியே நீங்கள் தூவி விட வேண்டியதான். அப்படியே தூவிட்டு அந்த லைட்டாக ஒரு ஈர நசப்பு இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா தான் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக பட்டு நல்லா வாசனையாக இருக்கும். இது சேர்த்த பிறகு பயங்கர வாசனையாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு இல்லையா. அந்த பச்சை வெங்காயம், பூண்டு, ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் சேர்க்கறதால பயங்கர வாசனையாக இருக்கும். போட்டு ஒரு கிளறி திரும்பி பிளேட்டை போட்டு மூடிடுங்க. பொதுவாக நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக ஆகிறதுக்கு பீட்ரூட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம செரிமான பிரச்சனை எல்லாத்துக்குமே நமக்கு சரி பண்ணுற தன்மை இருக்குது. மெயினாக நம்ம உடலில் நமக்கு ஹீமோகுளோபின் ரத்தத்தை அதிகப்படுத்துகிற தன்மை இந்த காய்க்கு தான் இருக்குது. நம்ம ஜூஸு, இப்போ மால்ட்டு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. மால்ட்டு அது ரொம்ப ப்ராசஸ் அதிகமாக இருக்குது. அதை போல் இல்லாமல் நம்ம ஒரு சமயமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அவங்க என்னென்னா ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறாங்க. நம்ம வித்தியாசமாக இதை போல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ அந்த சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நமக்கு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பீட்ரூட்டு கொஞ்சம் இன்னும் 1 நிமிஷம் தான் நமக்கு வெந்துடும். திரும்பி ஒரு பிளேட்டை போட்டு அப்படியே மூடி வைங்க. நல்லா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். பொதுவாக நமக்கு பிபி பிரச்சனை இருக்கிறவங்களே பீட்ரூட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஹார்ட் பிரச்சனை இப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் மெயின் என்னங்க, நமக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு தான். அந்த ஹீமோகுளோபினை சரி பண்ணுற தன்மை இது. அதனால் இதை போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சா. இப்போ மேலே அப்படியே கருவேப்பிலையை தூவியை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.